Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான கோகோனட் ரைஸ். இதை நம்ம மருந்து பொருள்லாம் வச்சு செஞ்சிருக்கோம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாலியா விதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சதக்குப்பை விதைகள். 1 நிமிஷத்துக்கு இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விதைகளும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த சாலியா விதைகளை இங்கிலீஷில் கார்டன் கிரஸ் ஹலிம் அப்படி சொல்லுவாங்க. சதக்குப்பையை தில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சதக்குப்பையை நம்ம சாப்பிட்றதுனால ஆறாத புண்கள்லாம் ஆறும், கண் பார்வையெல்லாம் சரியாகும், கேன்சர் வராமல் தடுக்கும். இப்போ இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சாதம் செய்ய ஒரு குக்கரில் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தேங்காய் பால். சின்ன தேங்காயாக இருந்தால் 2, பெரிய தேங்காயாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அரிசி சேர்த்துக்கலாம். சாதாரண சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுக்கணும். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா 1.5 கப் எடுத்தால் போதும். சாலியா விதைகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இரத்த சோகை குணமாகும், உடல் எடையை குறைக்கவும் இது உதவுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாலியாவும் சதக்குப்பையும் நம்ம வாரத்தில் 3 நாள் தான் எடுத்துக்கணும். அதுவும் 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது 3 விசில் வரைக்கும் வச்சா போதும். நம்மளோட தேங்காய் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானது, நீங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். குறிப்பாக இந்த சாலியாவும் சதக்குப்பையும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சாலியா அண்ட் சதக்குப்பையில் அயன், ஃபைபர், விட்டமின் சி, ஏ, இ அண்ட் புரோட்டீன் இருக்குது. இந்த தேங்காய் சாதம் செய்ய ரொம்ப நேரம் கூட எடுக்காது, ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.